ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் காலை நேரத்தில் தேவ சமூகத்திலே வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு வசனம் என்னோடு கூட இடைப்பட்டது. அந்த வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 73 அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, இதோ நான் இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வத்தை விட்டு தூரமாய் போகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை இந்த வசனம் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவிலே நாம் நீடித்தில்லாமல், கர்த்தரை சேவியாமல், கர்த்தரை ஆராதிக்காமல், தெய்வ சமூகத்திலே காத்திருக்காமல், ஒருவேளை நான் தெய்வத்துக்கு தூரமாய் தெய்வத்தினுடைய சமூகத்திலே காத்திராதவனாய் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னால் என் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை இந்த பகுதி தெளிவாக நமக்கு சொல்லி காமிக்கிறது. எப்படி இருப்பார்களாம்? தேவனை விட்டு தூரமானவர்கள் நாசமடைந்த ஒரு நிலைமை. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சுகத்தை இழந்து, தூக்கத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, சௌக்கியத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து காணப்படுகிறார்கள். பாருங்கள், அப்படி இழந்து போயிருக்கிறவருடைய அவர்களை நீங்கள் விசாரித்து பார்த்தீங்களா தெரியும். ஜெபம் இருக்காது, தேவனோடு கூட இருக்கிற உறவு இருக்காது, தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு தூரமான ஒரு அனுபவம் இருக்கும். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், என் பட்சமாய் திரும்புங்கள், அவர் உங்கள் பட்சமாய் திரும்புவார். ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமுள்ளவர், உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்யக்கூடியவர், உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்குது என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இல்லாதபடி தெய்வத்தை விட்டு தூரம் போன ஒரு இடத்திலே நான் காணப்படுவேன் என்று சொன்னார் என் வாழ்க்கை நாசமடைந்து நாறிப்போனதாய் காணப்படும். வேதத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் பொழுது ஒரு ஓமையை குறித்து அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய குமாரன் தனக்கான ஆஸ்திகளை, தனக்கான உரிமைகளை எல்லாம் வாங்கி கொண்டு தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போனான். பாருங்கள், தூர தேசத்திற்கு போன அவனுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கலாம். ஒருவேளை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். தூர தேசத்திற்கு போன அவனுடைய வாழ்க்கை நாற்றமெடுத்த ஒரு வாழ்க்கை. தன்னிடத்தில் இருந்த பணங்கள், தன்னிடத்தில் இருந்த உறவுகள் ஒரு நாள் எல்லாம் ஏமாற்றி எல்லாம் செலவழிந்து போன பிற்பாடு, எல்லாரும் கைவிட்ட பின்பாடு, ஒருவேளை சோற்றுக்கு அவன் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு சூழல், தங்க ஒரு நல்ல இடமில்லை, உடுக்க நல்ல ஒரு வஸ்திரம் இல்லை, பன்றி கூட்டத்தின் நடுவிலே தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொண்ட ஒரு அனுபவம். பாருங்கள், தெய்வத்தை விட்டு தகப்பனை விட்டு தூரம் போன அவனுடைய நிலைமை நாறி போய் நாசமடைந்ததாய் காணப்படுகிறது. அதே இளைய குமாரன் திரும்பி தகப்பனிடத்தில் வரும்போது அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டான். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர்